இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் அக்டோபர் மாத ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கு பிரச்சனை இருக்குது, சில ராசிகளுக்கு நல்லா இருக்குது. முதல்ல கிரகநிலையை பார்த்துருவோம். இந்த மாதத்தில் அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்ரம் ஆறாரு. அதுக்கு பின்னாடி புதன் அக்டோபர் 10ஆம் தேதி துலாம் ராசிக்கு போகுது. அக்டோபர் 13ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்குள்ளே போகுது. அதை தொடர்ந்து அக்டோபர் 20ஆம் தேதி செவ்வாய் கடகராசிக்குள்ளே போகுது. அதுக்கு முன்னாடியே அக்டோபர் 17ஆம் தேதி சூரிய பகவான் துலா ராசிக்கு போகிறாரு. இதையெல்லாம் வச்சு இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தை வச்சு கணிக்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்டதாக இருக்குது. இந்த மாதத்தில் நவராத்திரி விழா கொண்டாடப்படுது. அம்மனுக்கு 9 நாள் நவராத்திரி கொண்டாடப்படுது. வீடுகளில் கொலு வைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில், இந்த அக்டோபர் மாதத்தில் தீபாவளி கூட வந்துடுது. ஐப்பசியில் வரனால கிட்டத்தட்ட 3/4 நாட்களில் தீபாவளி வந்துடுது. இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தை பற்றி ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துடலாம். தனுசு ராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டா இந்த அக்டோபர் மாதத்தில் பெரும் அலைச்சலை ஏற்படுத்துது. மாதத்தின் தொடக்கத்துல 10ஆம் வீட்டுல 6 கிரகங்களின் செல்வாக்கு காரணமாக உங்க தொழில் நிலைமைகள் சாதகமற்றதாக இருக்கும். இந்த சூழ்நிலையில உங்க பணியிடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உரையாடலின் போது ஏதேனும் தவறு ஏற்படலாம். பணியிடத்துல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். நீங்க கவனமாக இருக்கணும். வியாபாரம் செஞ்சீங்கன்னா உங்க வியாபார கூட்டாளிகளுடன் நல்லுறவு பேணுறதுல கவனம் செலுத்தணும். இல்லைன்னா வியாபாரத்திற்கு நல்ல நேரம் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில டென்ஷன் இருக்கும். வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல்நலம் கெடலாம். காதல் உறவுகளுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். மேலும் உங்க காதலியுடன் திருமணத்தை பற்றி விவாதிப்பதை பார்க்கலாம். அதாவது நீங்க திருமணம் செய்து கொள்வது பற்றி யோசிப்பீங்க. ஏற்கனவே திருமணம் ஆனிச்சுன்னா உங்க மனைவியின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடலாம். இது சில காலத்திற்கு உறவை மோசமாக்கிரும். அதனால நீங்க உங்க உறவை எச்சரிக்கையுடன் கையாளணும். மேலும் சுயமரியாதையையும் பராமரிக்கணும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா சாதகமாக இருக்கும் மாதம். படிப்புல கவனம் செலுத்தி வெற்றி பெறலாம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கலாம். ஆனா ஆரோக்கிய ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததா இருக்கும். மேலும் செலவுகளும் அதிகமாகத்தான் இருக்கும். வருமானத்திலும் கவனம் செலுத்த வேண்டி வரும். வெளிநாடு போனீங்கன்னா அதை பத்தி நீங்க யோசிக்கலாம். இந்த சூழ்நிலையில நீண்ட பயணம் போக முடியும். பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த மாதத்துல ஒட்டுமொத்தமாக நல்ல நேரமாக இருக்கலாம். நீங்க வசதியாக வாழ்வதற்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். ஆனா உங்க பிள்ளைகள் தொடர்பான சில சவால்கள் உங்கள்கிட்ட இருக்கு. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களை வெளிப்படுத்துறது கடினமாக இருக்கலாம். மேலும் உடன் பிறந்தவர்களுடனான உங்க உறவுகள்ல சில சிரமங்களை நீங்க சந்திக்க போறீங்க. இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் சாதகமான சூழ்நிலைகள் உங்க மகிழ்ச்சிக்கு பங்களிக்கும். அக்டோபர் 2024 முயற்சிகளுக்கு பின்னாடி வெற்றி உங்களுக்கு உறுதியா கிடைக்கும். இந்த மாதம் உறவு நிலை சிறப்பா இருக்கலாம். மேலும் சில நல்ல தருணங்களை கொண்டிருக்கக்கூடும். உங்க துணையுடனான வேடிக்கையான மற்றும் உற்சாகமான நோக்கங்கள் இருக்கும். ஆனா சில கருத்து வேறுபாடுகள் மற்றும் சவால்களும் இருக்கலாம். ஒட்டுமொத்தமாக திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனா இந்த மாதம் பெண்கள் தங்கள் உறவுகள்ல சில சிரமங்களை சந்திக்க நேரிடும். இந்த நேரத்துல குடும்ப வாழ்க்கையில சில சண்டைகள் மற்றும் மோதல்கள் வருது. திருமண உறவுல நல்லிணக்கம் காண புத பகவானுக்கு பூஜை செய்யணும். நிதிநிலையை பொறுத்த மட்டிக்கும் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் எதிர்பாராத ஆதாயங்கள் காரணமாக உங்க நிதிநிலை சிறப்பா இருக்கும். நீங்க ரியல் எஸ்டேட்ல முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா சில நல்ல வருமானங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். மேலும் உங்களால கடன்களை திருப்பி செலுத்த முடியும். அப்படின்னாலும் உங்க முயற்சிகள் முழுமையாக பாராட்டப்படல அப்படின்னு நீங்க உணரலாம். உங்க நிதிநிலை மேம்பட பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். அது மட்டும் இல்லாம தனுசாசி என்பவர்களுக்கு இந்த நேரத்துல தொழில் வளர்ச்சி மற்றும் அதிக பணம் சம்பாதிக்க நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். இருந்தாலும் தகவல் தொடர்பு கருவிகள்ல சில சிக்கல்களை நீங்க சந்திக்க நேரலாம். இது பின்னடைவுகளுக்கு வழிவகுக்கும் மற்றும் சரியான முறையில கையாளப்படாட்டினா தொழில்துறையில உங்க நற்பெயருக்கு சேதம் விளைவிக்கும். நீங்க உங்க தொழில தலைமைத்துவத்துல சில சவால்களை எதிர்கொள்ளலாம். இந்த மாதம் தொழில் மூலம் அதிக பண வரவை நீங்க எதிர்பார்க்கலாம்.
இந்த மாதம் தனுசு ராசி என்பவர்கள் அதிக வேலைகளை செய்வீங்க. அவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். ஆக்கப்பூர்வமான சிந்தனையை பயன்படுத்துறது அதிக பணம் சம்பாதிப்பதை தாண்டி அங்கீகாரத்தையும் வெற்றியையும் பெற உதவும். நிதி வளர்ச்சி மற்றும் நேர்மறையான மாற்றங்கள் அதிர்ஷ்டமும் பங்கு வகிக்கும். இருந்தாலும் நீங்க முதலாளிகளுடன் பழகையில கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரையும் தொழில் மேன்மை பெற சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். தனுசு ராசி மாணவர்கள் தங்கள் படிப்புல இன்னும் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டி வரும். ஆனா நீங்க படிக்கிறது மற்றும் அறிவில் இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பயனடைவீங்க. அது ஒரு மரியாதைக்குரிய பொருளாக பார்க்கப்படும். பரீட்சை முடிவுகளுக்காக காத்திருந்தீங்கன்னா வெற்றி பெறலாம். இருந்தாலும் இந்த மாதம் வழிகாட்டிகளிடம் சில தவறான புரிதல்கள் வருது. வெளிநாட்டுல படிக்க விரும்புனீங்கன்னா அக்டோபர் 2024 சில நல்ல செய்திகளை பெறலாம். கல்வியில சிறந்து விளங்க கணபதி பகவானுக்கு பூஜை செய்யணும். தனுசு ராசி என்பவர்கள் ஆரோக்கியம் பெரும்பாலும் நல்லா தான் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா அக்டோபர் 2024 அவர்களின் முழங்கால்கள்ல சில பிரச்சனைகள் வருது. இந்த மாதம் தங்கள் மனைவி உடன் பிறந்தவர்கள் அல்லது தந்தையின் ஆரோக்கியத்துல ஒரு கண் வச்சிருக்கணும். மேலும் அவர்கள் மன அழுத்தத்தை உணரலாம். உங்க ஆரோக்கியம் மேம்பட சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 3, 4, 5, 9, 12, 13, 14, 15, 16, 24, 25, 26, 27, 30 மற்றும் 31. அசுப தேதிகள் 1, 2, 7, 8, 10, 11, 17, 18, 19, 20, 21 மற்றும் 23. தனுசு ராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டா இந்த அக்டோபர் மாதத்துல உறவுகளை பொறுத்தவரை கடினமாகத்தான் இருக்கும். வேலையில ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. கடினமாக உழைச்சாலும் நல்ல பலன் கிடைக்காம போயிடும். ஆனா பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேணாம். பணத்தை பற்றி அதிக மன அழுத்தம் வேணாம். சரியான நேரம் வரையில உங்க பிரச்சனை கண்டிப்பா தீரும். இருந்தாலும் நீங்க நிதி பரிவர்த்தனையை தவிர்க்கணும். இதயம் சம்பந்தமான நோய் இருந்தா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தனுசு ராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டா தனுசு ராசி என்பவர்கள் செழிப்பு மற்றும் பல பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வெற்றிக்கான புதிய வாய்ப்புகளை தேடி ஓடுவீங்க. புதிய வேலை வாய்ப்பை நீங்க பெறலாம். நம்பிக்கைக்குரிய வணிக முயற்சியை பார்க்கலாம். இது மகிழ்ச்சியும் மிகுதியும் நிறைந்த ஒரு காலகட்டத்தின் ஆரம்பம். இருந்தாலும் சில உணர்ச்சி மற்றும் மன ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க போறீங்க. இந்த புதிய சாத்தியக்கூறுகள் நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அடித்தளமாக இருக்க முயற்சி செய்யணும். உங்களுடைய தனிப்பட்ட உறவுகள்ல நீங்க இப்போ கலந்து கொள்ள வேண்டிய கலந்தாய்வு செய்யக்கூடிய நேரம். பழைய நண்பர்கள் இருந்து தொலைதூர குடும்ப உறுப்பினர்களுடன் மீண்டும் இணைவதற்கு முயற்சி செய்யணும். அன்பின் சிறிய செயல்கள் பிணைப்பது வலுப்படுவது நீண்ட தூரம் போகாமல் நினைவில் கொள்ளுங்க. செயல்கள் பெரும்பாலும் வார்த்தைகளை விட சத்தமாக இருக்கும். செயல்கள் மிகுந்த வலிமை கொண்டது. சுக்கிரனுடன் சந்திரனும் இணைஞ்சிருக்கு. பாச உணர்வு வரும். நீங்க பதட்டங்கள் காரணமாக அன்புக்குரியவரிடம் சில பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிறீங்க. சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும். கவனமாக பேசுங்க. ஒவ்வொரு விவாதங்கள் தெளிவாகவும் நேர்மையாகவும் இருக்கும். தவறான புரிதல்கள் விரைவாக தீர்க்கப்படும். சந்திரனின் செல்வாக்கு அன்புக்குரியவருடன் தொடர்புகளை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுது. குடும்பத்தினருடன் நண்பர்களுடன் தரமான நேரத்தை செலவிடணும். உங்க உணர்வுகள் வெளிப்படுத்த வெட்கப்பட வேணாம். மேலும் பாத்தீங்கன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு தனிப்பட்ட உறவுகள் நேர்மறையான திருப்பத்தை ஏற்படுத்தும். தனுசு ராசி என்பவர்களின் பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். தனுசு ராசி என்பவர்களின் ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டும் இந்த ஆரோக்கியம் இந்த மாதத்துல சீர்படும். இதுவரைக்கும் பல பிரச்சனைகள்ல இருந்தீங்கன்னா இப்ப அதுல இருந்து மீண்டு வருவீங்க. தனுசு ராசி என்பவர்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சந்திரன் இணக்கமான நிலையில இருக்கு. உணர்ச்சி நல்வாழ்வு உடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்குது. நினைவாற்றல் மற்றும் சுப பாதுகாப்பு நடைமுறைகளை பயிற்சி செய்யணும். மன அழுத்தத்தை தவிர்க்கணும். செவ்வாய் கிரகத்தின் செல்வாக்கு புதிய உடற்பயிற்சி முறைக்கான முயற்சிக்க உங்களை தள்ள தூண்டுது. உங்க உடலை நீங்க அதிகமாக ஆரோக்கியமாக வச்சுக்கிற நீங்க யோகா பண்ணணும். தனுசு ராசி என்பவர்களின் அதிர்ஷ்ட யோகம் மற்றும் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இந்த அக்டோபர் மாதத்துல நீளம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 8, 12. நீங்க ஒத்திசைக்கும் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் S, C.
இந்த மாதம் தனுசு உங்க தொழில்துறையை எடுத்துக்கிட்டோம்னா கவனமா இருக்கணும். மகர தாக்கங்கள் ஆற்றலை பயன்படுத்தணும். சனியின் நிலையான அதிர்வுகள் உங்களுக்கு உறுதியான அடித்தளத்தை அமைக்க உதவும். திட்டங்கள் ஒத்துழைப்புகள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடையும். தனுசு ராசி என்பவர்கள் நீண்ட பயணத்தை விட குறுகிய அர்த்தமுள்ள பயணங்களுக்கு சாதகமாக இருந்துக்கணும். வியாழனின் இருப்பு ஆய்வு மூலம் அனுபவங்களை வலுப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை குறிக்குது. உங்க பயணங்களை வழிநடத்த தன்னிச்சையை அனுமதிக்கணும். கலாச்சார செழுமையும் ஆன்மீக வளர்ச்சியையும் வழங்கும் பயணங்களை முயற்சி செய்யணும். ஒரு நாள் பயணமாக இருந்தாலும் பயணம் மகிழ்ச்சியை தரும். புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். சுக்கிரனுடன் சந்திரன் இணைந்திருப்பது அரவணைப்பு மற்றும் பாச உணர்வுகளை எடுத்துக்காட்டுது. உறவுகள் இன்று முக்கிய இடத்தை பெறும். இருந்தாலும் தெற்கு முனைக்கு சந்திரனின் அம்சம் காரணமாக சில அடிப்படை பதட்டங்கள் இருக்கு. அன்புக்குரியவர்களுடன் நீண்ட காலமாக நீங்க நிலவும் பிரச்சனைகளை தீர்க்க இந்த நாளை பயன்படுத்தணும். பொறுமை மற்றும் புரிதலை கடைபிடிக்கணும். சிந்தனைமிக்க தகவல் தொடர்பு மூலம் உங்க உறவுகள் வலுவடையும். இதுவரை இந்த பதிவில் தனுசு ராசி என்பவர்களுக்கான அக்டோபர் மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையா பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்போதான வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோல பார்ப்போம்.